Okay, assalamu alaikum. And good evening, student. இப்ப நாங்க பேச விஷயம் வந்து ஃபீஸ் பேப்பர் நாங்க ஏற்கனவே அந்த செமினார்ல பேசினோம். ஃப்ரீ செமினார்ல மார்னிங் செஷன்ல பேசினோம். அதுல ஸ்ட்ரக்சர் பார்ட்டை மட்டும் தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணினது. ஸோ அதுல இப்ப எம்சிக்யூ அதுல 15 எம்சிக்யூ அதில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ பார்ட் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப அதுல முக்கியமாக நாங்க டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு பிரதான ஓகே இப்ப நான் நினைக்கிறேன் நான் பேசுறது கிளியரா கேக்குதாக இருக்கும். கிளியரா கேக்குதா? ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஓகே. அப்ப நாங்க போன தடவை பேசின சீட்ஸ் பேப்பர் இருக்குதாங்க. சீட்ஸ் பேப்பர் அந்த தேர்ட் டேர்ம் பேப்பர் சீட்ஸ் பேப்பர் நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம் போன வீக்ல. அந்த பேப்பர்ல தொடர்ச்சியத்தான் நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த பேப்பர்ல தொடர்ச்சி நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப அந்த பேப்பர்ல தொடர்ச்சி பார்ட் ஒன்ல நாங்க போன தடவை பேசினது ஸ்ட்ரக்சர். பார்ட் ஒன்ல நாங்க பேசுறது ஸ்ட்ரக்சர். இந்த தடவை நாங்க பேச போறது MCQ சரி அந்த எடுத்துக்கொள்ளுங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி பின்வரும் பின்வரும் கூற்றுக்கள் எது நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிக சிறப்பாக விவரிக்கிறது. அப்ப நிறுவனம் ஒன்றினுடைய நிதி கணக்கீட்டினுடைய நோக்கம் பைனான்சியல் அக்கவுண்டிங் பர்பஸ். பொதுவாக இந்த கேள்வி வரப்போற மூணு விதமாக வரலாம். ஒன்று நிதி கணக்கீட்டின் நோக்கம்.
அப்படி இல்லைண்டா இந்த கேள்வி வரும் பொழுது பொது நோக்க நிதி கூற்றுக்களின் நோக்கம் அப்படி கேட்டால் இல்லை. பொது நோக்க நிதி கூற்றுக்களின் நோக்கம் அல்லது நிதி கணக்கீட்டின் நோக்கம் இது ஒரு அப்படின்னா சும்மா கேட்டு வரலாம். கணக்கீட்டின் நோக்கம் கணக்கீட்டின் நோக்கம் கணக்கீட்டின் நோக்கம் அப்படின்னா இந்த இடத்துல வரையணுமான மூணாவது கேள்வி முகாமை கணக்கீட்டின் நோக்கம். முகாமை கணக்கீட்டின் நோக்கம் என்று கேட்டு வரலாம். சரி, அப்ப இந்த மாதிரி நோக்கம் கேட்டு வரக்குள்ள ஒன்றோ நிதி கணக்கீட்டின் நோக்கம் அப்படின்னாடி பொது நோக்க நிதி அப்படின்னாடி சும்மா கணக்கீட்டின் நோக்கம் அப்படின்னு கேட்டு வரலாம். முகாமை கணக்கீட்டின் நோக்கம் அப்படின்னாடி சிறப்பு நோக்க நிதி கூற்றுக்கள் சிறப்பு நோக்க நிதி கூற்றுக்களின் நோக்கம் இந்த அடிப்படையில் கேட்டு வருவோம். அல்லது கணக்கீடு அல்லது நிதி கணக்கீடு நோக்கம் இந்த ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர். பொதுவாக அக்கறையுடைய தரப்பினர்கள் அல்லது உள்ளகமா வெளியாக தரப்பினர்கள் தீர்மானம் எடுப்பதற்கான தகவல்களை வழங்குகிறது. சிறப்பு நோக்க நிதி கூற்றுக்கள் அல்லது முகாமை கணக்கீட்டினுடைய நோக்கம் அப்படின்னு கேட்கும் பொழுது உள்ளக தரப்பினர்கள் அல்லது முகாமையாளர்கள் நிறுவன முகாமை தொடர்பான தீர்மானங்கள் எடுப்பதற்கு தேவையான தகவல்களை வழங்குகிறது. இதுதான் முகாமை கணக்கீட்டினுடைய நோக்கம் அல்லது சிறப்பு நோக்க நிதி கூற்றுக்களினுடைய நோக்கமாக இருக்கும். அந்த அடிப்படையில பார்த்தா இந்த கேள்விக்குரிய ஆன்சர் நிறுவனம் ஒன்றின் அக்கறையுடைய வெளித்தரப்பினர் தீர்மானம் மேற்கொள்வதற்கு தகவல்களை வழங்க வேண்டும். முதலாவது ஆன்சர் இருக்கிறது. இரண்டாவது பொது நோக்க நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு நிறுவனம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்தல். மூணாவது சட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கு பொது நோக்கத்திற்கான நிதி கூற்றுக்களை தயாரித்தல். நாலாவது நிறுவனம் ஒன்றின் பற்றிய தகவல்களை அது முகாமையாளர்களின் பயன்பாட்டிற்காக அறிக்கையிடும். 5 நிறுவனம் ஒன்றின் வருடாந்த விநியோக கணக்காய்வுக்காக நிதி கூற்றுக்களினூடாக தகவல்களை வழங்குதல். வருடாந்த வெளியாக கணக்காய்வுக்காக நிதி கூற்றுக்களினூடாக தகவல்களை வழங்குதல். அப்ப இதுல உள்ளக வெளியாக தரப்பினர் அப்படின்னு சொல்லி இல்ல. அப்ப நிறுவனம் ஒன்றின் அக்கறையுடைய வெளியகமா உள்ளக வந்திருக்கணும். அதுல பேப்பர்ல நாங்க மாத்தி கொடுத்தோம். ஸ்கூல்ல நான் ஸ்கூல் இதுதான் பேப்பர் செஞ்சேன். அதுல நாங்க முதலாவது ஆன்சரை மாத்தி கொடுத்தோம். நிறுவனம் ஒன்றின் அக்கறையுடைய வெளியகமா உள்ளக தரப்பினர் தீர்மானம் மேற்கொள்வதற்கான தகவல்களை வழங்கும். அப்படிதான் நாங்க ஆன்சரை மாத்தி கொடுத்தோம். சோ அப்ப முதலாவது ஆன்சர் நிறுவனம் ஒன்றின் அக்கறையுடைய வெளியக தரப்பினருக்கமா உள்ளக தரப்பினர் தீர்மானம் மேற்கொள்வதற்கான தகவல்களை வழங்குதல் என்பதற்கான நிதி கணக்கீட்டுடைய நோக்கம். நிதி கணக்கீட்டுடைய நோக்கம் என்பதாக கருதப்படுகிறது. சரி, இப்ப நிதி கணக்கீட்டின் நோக்கம் என்ன என்று கேட்டா ஆன்சர் கொடுக்க தெரிஞ்சிருக்கிறது. சரி, பாருங்க முதலாவது கேள்வி. வேற ஏதாச்சும் எக்ஸ்பிளனேஷன் உங்களோட கையில் இருக்குதா? முதலாவது கேள்வியோட ஆர்குமெண்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படி இல்லைண்டா டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குதா? ஓகே, பொதுவான சிம்பிளான ஒரு கேள்வி. சிம்பிளான ஒரு கேள்வி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். சரி, சரி. இப்ப அடுத்து பின்வரும் கணக்கீட்டு எண்ண கருக்களில் எது வருமான கூற்றில் ஒவ்வொரு காலத்துக்குமான பெருமானத்தை வினை காட்டுகிறது? பின்வரும் கணக்கீட்டு எண்ண கருக்களில் எது வருமான கூற்றில் ஒவ்வொரு காலத்துக்குமான பெருமானத்தை வினை காட்டுகிறது? ஒரு குறித்த காலத்திற்கான பெருமானத்தை வருமான கூற்றில காட்டும். வருமான கூற்றில் ஒரு செலவை வருமான
கூற்றுல காட்டுறதுக்கான அடிப்படையாக இருக்கு. அது எந்த செலவாக இருக்கலாம், எந்த செலவுமாக இருக்கலாம். ஒரு செலவு வருமான கூட்டுறதுக்கு காட்டுறதுக்கு அடிப்படையாக இணைதல் எண்ணக்கரு. இணைதல் எண்ணக்கரு நீங்க இங்க பார்த்து போடுறது பின்வரும் என்ன கணக்கு எது வருமான கூற்று ஒவ்வொரு காலத்திற்குமான பெருமானத்தை வினை காட்டுகிறது. வருமான கூற்றில் பெருமானத்தை வினை காட்டுகிறது. வருமான கூற்றில் பெருமானத்தை காட்டுறதுக்கு எண்ணக்கரு இணைதல் எண்ணக்கரு. இணைதல் ஒரு செலவு அந்த வருடத்தினுடைய செலவு அந்த வருடத்துக்குரிய வருமான கூற்றுல காட்டுறதுக்கு ஒரு செலவு வருமான கூற்றுல காட்டுறதுக்கு அடிப்படையாக அமைகின்ற எண்ணக்கரு இணைதல் எண்ணக்கரு. நல்லா அதே போல ஒரு வருமானம் வருமானமாக காட்டப்படுகிறது. ஒரு வருமானம் வருமானமாக ஒரு நிதிநிலைமை அதாவது வருமான கூற்றுல காட்டப்படுவதற்கு அடிப்படையான எண்ணக்கரு தேரல் எண்ணக்கரு. சரி, தேரல் எண்ணக்கரு. அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வருமான கூற்றுல ஒரு வருமானத்தை காட்டணும் என்று சொன்னா தேரின வருமானங்களை மாத்திரம்தான் அல்லது தேரக்கூடிய நிலையில் உள்ள காட்டலாம். சோ தேரல் எண்ணக்கருவின் அடிப்படையில் தான் ஒரு வருமானம் நிதி கூற்றுல வருமானமாக காட்டப்படும். அதே போல ஒரு செலவாக காட்டப்படுகிற அடிப்படையான எண்ணக்கரு இணைதல் எண்ணக்கரு என்பதாக சொல்லலாம். சரி, அடுத்தது 3, 4, 5, 6 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு கீழுள்ள தகவல்களை பயன்படுத்துங்க என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நாங்க 3வது கேள்வி, 4வது கேள்வி, 5வது கேள்வி, 6வது கேள்வி 4 கேள்விக்கும் என்னென்ன கேட்கப்பட்டிருக்குது என்று கேட்டு பார்த்துட்டு வருவோம். அப்பதான் எங்களுக்கு இலகுவாக தகவலை வாசிச்சு ஒரே தடவைக்கு 4 கேள்விக்கும் ஆன்சர் பண்ணலாம். சரி, இப்ப நாங்க பார்ப்போம் 3, 4, 5 என்ன கேட்கப்பட்டிருக்குது. மூணு, 4, 5, 6 மூணாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. லதுர்ஷனா வியாபாரத்தில் புத்தகங்களில் 2, 3, 4 லதுர்ஷனா வியாபாரத்துல 2வது கொடுக்கல் வாங்கல், 3வது கொடுக்கல் வாங்கல், 4வது கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வதற்கான மூல ஆவணம் கேட்டிருக்கிறார். மூல ஆவணம். சரி, 4வது 5, 6, 7க்கான மூலையே 5, 6, 7க்கான மூலையீடு முதன்மை ஏடு கட்டியிருக்கிறார். 5வது 1, 5, 7 1, 5, 7 கொடுக்கல் வாங்கல் எப்படி பதிவு செய்ய போறோம்? நடைமுறை அல்லா சொத்து, நடைமுறை சொத்து சமன் நடைமுறை பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்பு உரிமை என்ற சமன்பாட்டை எப்படி பதிவு செய்ய போறோம்? எத்தனை 1, 5, 7. 6வது கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் பதிவு செய்வதற்கு விரைவாக தேரியலாகவும் காசும் தேரியலாகவும் காசும் தேரியலாகவும் காசும் இதுதான் கேட்கப்பட்ட வினாக்கள். அப்ப நாங்க முதலாவது தெளிவா வாசிப்போம். பாதணிகளை உற்பத்தி செய்யும் வணிகம் ஒன்று லதர்ஷனா என்பவர் ஆரம்பித்தார். இவரின் 2025 நவம்பர் மாதத்துக்கான கொடுக்கல் வாங்கல் வருமாறு லதுர்ஷனா 15 லட்சம் காசு தொகையில் 8 லட்சம் பெறுமதியான தளவாட உபகரணங்களை ஈடுபடுத்தி உற்பத்தி வணிகத்தை ஆரம்பித்தார். 1வது கொடுக்கல் வாங்கல் நீங்க பதிவு செய்யணும். அப்ப 8 லட்சம் தளபாடங்களை ஈடுபடுத்தியிருக்கிறார், 15 லட்சம் காசு ஈடுபடுத்தியிருக்கிறார். எவ்வளவு நடைமுறை காசு 1500 உரிமைகள் 2003. அப்ப காசு 1500 காசு மீது 1500 ஏற்படும். இன்றைக்கு 1வது கொடுக்கறதுக்கு சம்பந்தம் இல்லை. தேவையாக மாறுபடி கேட்டா வருமானம் ஒன்றும் சில உண்மைக்கு வரல. சரி, 2வது 10 லட்சம் பெறுமதியான உற்பத்தி இயந்திரத்தை காசுக்கு கொள்வனவு செய்தார். 2வதுக்கான 3வது கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்ப காசுக்கு கொள்வனவு செஞ்சிருக்கிறாங்க இயந்திரத்தை.
காசுக்கு கொள்வனவு சொல்லி கை சார்ந்து கொடுக்கிறீங்க, காசு வெளியில் வைக்கிறீங்க, கை சார்ந்து கொடுக்கிறீங்க. அப்ப 15 லட்சம் நடைமுறை அல்லா சொத்து கூட, சரி 10 லட்சம் 10 லட்சம் நடைமுறை அல்லா 2,000 கொடுக்கணும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 5 கொடுக்கணும் கேட்டீங்க, 2,000 பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காசு கொடுப்பாங்க, காசுல 10 லட்சம் குறைவு உண்டா? சரி, காசுல 10 லட்சம் குறைவு உண்டா? மூணாவது, கடனுக்கு 3 லட்சம் பெறுமதியான தோல் பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. தோல் பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. கடன் மூணாவது கேட்டீங்கன்னா, தோல் பொருள் இருப்ப கடனுக்கு கொள்வனவு செய்தா கொள்வனவு பற்றி 3 இன்னைக்கு படம் இன்னைக்கு சொன்னது லாபம் கடனுக்கு கொள்வனவு செய்தால காசு மாறுது. சரி, அப்ப கொள்வனவு பட்டியல் 3வது கொடுக்கலாம். 4வது, 50,000 பெறுமதியான தோல் பொருட்கள் தரமற்றவையாக காணப்படுகின்றமையால் விநியோகஸ்தர்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. 4வது பொருட்கள் 50,000 பெறுமதியான தோல் பெறுவது தரமில்லாத வெளியே திருப்பி அனுப்பிக்கிறோம். வெளித்திருப்பதற்கான மூலாவும் வரவுத்தால். வெளித்திருப்பம் சொல்லியிருக்கிறோம். நான் இங்க சம்பந்தப்பட்டது இங்கேயும் இல்லை, தேரியாத மாற்றமா வாசலை மாற்றம் வெளித்திருப்பு செஞ்சுதான். 5வது கொடுக்கல் வாங்க 9 லட்சம் பெறுமதியான சிறிய லொரி ஒன்று கடனுக்கு வாங்கப்பட்டது. இக்கடன் தொகையானது 24 மாதங்களில் செலுத்தி முடிக்கப்படுத்த வேண்டும். 5வது கொடுக்கல் வாங்க முதன்மை ஏழை தெரிவிக்கிறார். முதன்மை ஏழை புஸ்தகம் போட்டு வரும். லொரியோட கடனுக்கு வாங்கிக்கிறாங்க. நடைமுறை எல்லா சொத்தை கடனுக்கு வாங்கிக்கிறாங்க. எந்த முதன்மை ஏற்ற பதிவு செய்யப்பட்டா பொது நாட்குறிப்பு. பொது நாட்குறிப்பு சரி, இங்க பதிவு செய்ய 5வது நடைமுறை அல்லா சொத்து கோடு எவரோடு கேட்டால் 9 லட்சம் கோடி நடைமுறை அல்லா சொத்து. இது நடைமுறை அல்லா சொத்து 24 மாதங்கள் நடைமுறை அல்லா சொத்து. தேவையில்லாதவர்களுக்கு வருமானம் உள்ள சிரமம் மாசத்துக்கு எந்த மாற்றம் வரல. 6வது, 8 லட்சம் கிரையுடைய பண்டங்கள் 12 லட்சத்துக்கு கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. 6வதுக்கான முதன்மையை கேட்டிருக்கிறாங்க. அப்ப 6வதுக்கான முதன்மையை பதிவு செய்யணும். கடனுக்கு வித்திருக்கிறார் 8 லட்சத்தை 12 லட்சத்துக்கு கடனுக்கு விற்பனை செய்யணும்னா விற்பனை 4 தேவையில்லாமல் 4 லட்சம் கிடைக்கும். 4 லட்சம் கிடைக்கும். 6 பதிவு செய்ய வேண்டிய அவசியம் வந்து இல்லை. சரிதான். சரி, 7வது, ஆதரவு பொறி மற்றும் உபகரணங்களின் பெருமானத்தை 15,000 உட்பட மாதத்திற்கான செலவு செயற்பாடு செலவு 95,000 ஆகும். செயற்பாட்டு செலவுகளில் அட்டூறுகள் இல்லை. 15,000 உட்பட செயற்பாட்டு செலவு 95,000. இப்ப 7வது கொடுக்கல் வாங்கல செயற்பாட்டு செலவு அட்டூறு இல்லையா? அப்ப 7வதுல காசாக செலுத்தின செயற்பாடு செலவு 80,000 இருக்குது. ஏன் 95,000 15,000 பெருமானத்தை உண்டா? அப்ப 80,000 காசா செலுத்தியது. காசு குறைவு 80,000, மொத்தம் 95,000 செலவு தேர்தலாக்கத்துல குறைவு. முதன்மை ஒன்று பெருமான தேவையை பதிவு செய்வதற்கான முதன்மை இருப்பது நாட்டில் அடுத்து காசு கொடுக்கணும். இந்த 80,000 காசு கொடுத்தீங்கன்னா காசு கொடுக்கணும். 7வது பதிவு செய்யணும். 15,000 குறைந்து நடைமுறை 80,000 குறைந்து நடைமுறை உரிமையில குறையும் 95,000. உரிமையில குறையும் 95,000. இப்ப ஆன்சர் நாங்க பிடிப்போம். எல்லாமே முடிஞ்சு 7 பதிவு 7 பாரு ஒரு தடவை வாசி நாங்க இப்ப 1வது கைச்சார்ஜ் சொல்லணும் பட்டியல் வரவுத்தால்
காசு கொடுப்பன உறுதி சீட்டு, கொள்வனவு பட்டியல் வரவுத்தாள் இரண்டாவது ஆன்சர். நாலாவது பொது நாட்களுக்கு பொது நாளேடு, விற்பனை நாளேடு, பொது நாளேடு, காசு கொடுப்பனவு நாளேடு மூணாவது ஆன்சர். நாலாவது கேள்விக்கு மூணாவது ஆன்சர். பொது நாளேடு, விற்பனை நாளேடு, பொது நாளேடு, காசு கொடுப்பனவு நாளேடு மூணாவது ஆன்சர். அஞ்சாவது கேள்வி விருப்பம் நீங்க 2225 900 நடைமுறை பொறுப்பு இல்ல 0, நடைமுறை பொறுப்பு இல்ல 0, நடைமுறை சொத்து 1500 குறைவு 1420, 1700, 1685. அஞ்சாவது தேர்தல் லாபம் 305, காசு 400. ஒன்னாவது ஆன்சர் பரணம். ரெண்டாவது ஆன்சர் நாலாவது கேள்வி, மூணாவது ஆன்சர் சாரி மூணாவது கேள்விக்கு ரெண்டாவது ஆன்சர், நாலாவது கேள்விக்கு மூணாவது ஆன்சர், அஞ்சாவது கேள்விக்கு அஞ்சாவது ஆன்சர், ஆறாவது கேள்விக்கு ஒன்னாவது ஆன்சர். அப்ப நான் 3 4 5 பிள்ளைகள் ஒரு கேள்வி ஒரு தகவலை தந்து 3 கேள்வி அல்லது 4 கேள்வி இப்படி தொடர்ச்சியாக கேட்கப்பட்டா, 3 கேள்வி அல்லது 4 கேள்வி தொடர்ச்சியாக கேட்கப்பட்டா தகவலை வாசிங்க. அதுக்கு தகவலுக்கு போல நாளை என்ன வினவப்படுது என்றதை குறிச்சு கொள்ளுங்க. குறிச்சு கொண்டுட்டு ஒரே தடவையில ஒரு தகவலை வாசித்து எங்க பதிவு செய்யணுமோ அங்கங்க பதிவு செய்யுங்க. இப்ப நான் எல்லா தகவலையும் வாசிக்க முடியும் பொழுது அவ்வளவு ஆன்சர் எங்க கைக்கு வந்து நிற்கும். இப்ப கம்ப்ளீட்டா நீங்க செஞ்சு முடிச்சிருப்பீங்க. இப்போ உங்களோட ஆன்சர் சரியாக பிரிக்கும், நேரமும் மிச்சம். இல்லாட்டி நீங்க என்ன செய்வீங்க, ஒன்றே 3 4 மாசம் மாதிரி செய்வீங்க, மற அஞ்சை மாறு மீது மாசிட்டு செய்வீங்க, மறுநாள் கொண்ட வாசிக்கிறீங்க, ஒன்றே 5 மீது வாசிக்கிறது, 5 இன்னி வாசிக்கும், மறுநாள் எல்லாத்தையும் வாசிக்க செய்யுது. அப்போ ஒரு கொடுக்கல் வாங்கல் 3 4 தொடர்ச்சியாக வாசிக்கப்படுது. அப்படி வாசிக்கும் பொழுது அந்த வாசிக்கிறதுக்குரிய நேரம் எங்களுக்கு அதுக்கு கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்க போல பேப்பர்ல டைம் குறையுது. அதனாலதான் சொல்றோம் எக்ஸாம் செஞ்சு முடிஞ்ச போறோம் சரி டைம் போத சரி கொஞ்சம் டைம் இருந்தா இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாம், இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாம். இப்ப டைம் போதான்னு சொல்றதுக்கான முக்கியமான ரீசன் என்ன, ஆக சரியா மேனேஜ் பண்ணி பேப்பரை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். அதான் இன்னைக்கு நான் போஸ்டர் போட்டிருந்தேன், பேப்பர் class is not a practice only, that is a strategy of doing the paper. பேப்பர் செய்யறதுக்கு சில நுணுக்கங்கள் இருக்குது, அந்த நுணுக்களை கையாண்டா மட்டும்தான் பேப்பரை நீங்க வின் பண்ண. அப்படி இல்லைன்னா பேப்பரை வின் பண்றது கஷ்டம். சும்மா பிராக்டிஸ் பண்ணதால சும்மா நாங்க செஞ்சு பார்த்தேன்றதுனால எங்களுக்கு பேப்பரை டைம் கூட வின் பண்ணிடலாம். accounting is a war, accounting paper is a war that fight with the time. அக்கவுண்டிங் பேப்பர் என்றது ஒரு யுத்தம் போல. எதனோட யுத்தம் செய்தீங்கன்னா நேரத்தோட யுத்தம் செய்து. ஆகவே அக்கவுண்ட்ஸ் பேப்பர்ல நேர முகாமைத்துவம் என்றது ஆகும். டைம் மேனேஜ்மெண்ட் அது வந்து கம்பல்சரி, சரியான சோப்புலகள் நீங்க சரியா டைமை மேனேஜ் பண்ணி செய்யணும்னு சொன்னா இந்த மாதிரி நுட்பங்களை சரியா. அப்ப பொதுவாக நீங்க செய்வீங்களைக்கும் நான் ஏற்கனவே பேப்பர் பாஸ் சொல்ல நினைக்கிறேன், ஆனா மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு போறேன். தயவு செஞ்சு சொல்றேன், இப்படி 5 6 கேள்விகள் ஒரே தகவலை மையப்படுத்தி வரும் பொழுது அந்த அவ்வளவு கேள்விக்குமான விஷயங்களை தொகுத்து ஒரே தடவை வாசித்து அவ்வளவு கேள்விக்குமான ஆன்சரை கொடுக்கும். இல்ல அந்த 5 6 கேள்விக்குமாக ஒரே தகவலை 5 தடவை 6 தடவை வாசிக்கும் பொழுது நேரம் இல்லாம போகும்.
நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான், பேப்பர்ல அக்கவுண்ட் பேப்பர் எப்படி செட் பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, ஒரு தகவலை ஒரு தடவை கண்ணால் பார்த்து வாசிக்கக்கூடியதுக்கான நேரம் தான் செட் பண்ணப்பட்டது. அப்ப நீங்க ரெண்டாவது தடவை அதே தகவலை பார்த்து வாசிக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு கேள்வியினுடைய நேரத்தை இங்க நீங்க பயன்படுத்துறீங்க. சரி, ஓகே. நான் போன கிளாஸ்ல இதை ஞாபகப்படுத்துறேன், இந்த கிளாஸ்லயும் ஞாபகப்படுத்துறேன். அதனால கட்டாயம் மைண்ட்ல வச்சுக்கொள்ள. சரி, அப்ப இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? இந்த 4 கேள்வி செஞ்சதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? இல்ல சார். எனி டவுட்? ஓகே. கிளாஸ்ல பேசி பாடத்துக்கு கேள்வி வந்து இது போன ரிவிஷன் கிளாஸ்ல பேசினா வங்கி கணக்கிழக்க கூற்று பாடம், அந்த வங்கி கணக்கிழக்க கூற்றுள்ள பாடத்தினுடைய வினா இங்க வந்திருக்கு. பாப்போம். நிறுவனம் எல்லா காசு நிறுவனங்களையும் வெளியிடுவதுடன் எல்லா நிறுவனங்களையும் காசோலையில் சேர்கிறது சொல்லப்பட்ட தகவல்கள் வருமாறு கேட்க வங்கி கூற்று படிக்கிறது. எங்க போக டிசைன் பண்ண போகணும் இந்த தகவல் இருந்து எந்த இடத்துக்கு போகணும் என்றதை வாசிக்கணும். சரி, அதனால நான் பார்த்தது இதுல பாருங்க, 2011-30 வங்கி கூற்றுப்படி மீதி கேட்டிருக்கார். வங்கி கூற்றுப்படியான மீதி கேட்டிருக்கிறார். வங்கி கூற்றுப்படியான மீதி கேட்டிருந்தா இப்ப நான் வங்கிக்கு மீதி எடுக்கிறதுக்கு அவர் தந்திருக்கிற தகவலை எப்படி வடிவமைக்கணும் என்றதான். சரி, ஓகே. ஆரம்ப காசு புத்தக மீதியும் ஆரம்ப வங்கி கூற்று மீதியும் தந்திருக்கிறார். ரெண்டு மீதியும் இலக்கம் ஆரம்ப மீதியே நல்லா பார்க்கணும். ஆரம்ப மீதி காசு வங்கி கூற்று மீதி 1,00,000 காசு 100,000. இது ரெண்டுக்குமான காரணம் என்ன? மாற்றப்படாத காசுகள், மாற்றப்படாத காசுகள் 40,000 வசூலிக்கப்படாத காசுகள் வசூலிக்கப்படாத காசுகள் 10,000. இது ரெண்டும் காரணம். காசு பெருமளவு நாளைக்கு மொத்தம் கொடுப்பு நாளைக்கு கடைக்கொண்டருக்கு காசு செலுத்தும் போது திறப்பட்ட கழிவுகள் 2019 சரி, ஓகே. அப்ப வங்கி கூற்றுப்படியான மீதியை நிற்கிறாங்க. வங்கி கூற்றுப்படியான காசு மீதி எவ்வளவு? 9,000 இருக்குது. இப்ப இதுல நவம்பர் மாத காசு பெருமளவு நவம்பர் மாத காசு பெருமளவு நாளைக்கு மொத்தம் 2 லட்சம். காசு கொடுப்பனவு நாளைக்கு மொத்தம் சரி, 1,70,000. ரெண்டாயிரத்தி 18-11-30 காணப்பட்ட காசு கணக்கு மீதிக்கும் வங்கி கூட்டுக்கான வேறுபாட்டுக்கான காரணமாக வங்கி கூட்டில் காணப்பட்ட கடன்பட்டிருக்கும் நேரடி வங்கி கட்டணம் 5,000 இருக்குது. சோ ஈஸியா எடுக்கலாம். 2 மாதிரி எடுக்கலாம், 2 மாதிரி சொல்லிக்கலாம். அப்ப 2,90,000 மீதி சென்றது 120, மீதி வந்து 120 காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி வங்கி கூட்டு வாரத்துக்கு போல. அப்ப அந்த 120 என்ன நடந்திருக்கணும் என்றால், நேரடி வைப்புகள் 30,000 கூட்டியிருக்க,
சரி, வங்கி கட்டணம் 5000 கழிக்கப்பட்டது. வங்கி கட்டணம் 5000 கழிக்கப்பட்டது. அப்போ 150 150 150 செஞ்சு போனா 145 145. நவம்பர் மாத இறுதியில வசூலிக்கப்படாத காசோலைகளோ அல்லது மாற்றப்படாத காசோலைகளோ, நவம்பர் மாத இறுதியில வசூலிக்கப்படாத காசோலைகளோ அல்லது மாற்றப்படாத காசோலை இல்ல. அதனால நவம்பர் மாத இறுதியில அதனால நவம்பர் மாத இறுதியில இந்த 1,45,000 தான் வங்கி கூற்றுப்படியாக ஏன்னா வங்கி கணக்கிணக்க கூட்டுல நீங்க 1,45,000 போடுவீங்க. இப்ப இப்ப இந்த 1,45,000 மாற்றப்படாத காசு இல்ல, வசூலிக்கப்படாத காசு இல்ல. அப்ப கூட்ட கழிக்க வந்து இல்ல, வங்கி கூட்டு படி 1,45,000 தெளிவா சொல்றோம். 2022-11-30 காணப்பட்ட காசு கணக்கு மீதிக்கும் வங்கி கூற்று மீதிக்கும் இடையிலான வேறுபாட்டுக்கு காரணமாக வங்கி கூற்றில் காட்டப்பட்டிருந்த நேரடி மீட்பும் வங்கி கட்டணம் 30,000 தான் காரணம், 5,000 தான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா மறுக்கப்பட்ட வசூலிக்கப்படாத காசோலைகளோ மாற்றப்படாத காசோலைகளோ இல்லை. போன மாசம் இந்த மாற்றப்படாத அது இந்த மாசம் வசூலிக்கப்பட்டிருக்கும். அப்படி அவன் வசூலிக்கப்பட்டு இல்லைன்னா தெளிவா சொல்லுவான், போன மாசத்து காசோலை இந்த மாத இறுதி வரை வசூலிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொல்லிருக்கிறானா? இல்லை அப்படி சொல்லி சரியா. அதனால இந்த காசோலை இருந்து வசூலிக்கப்பட்டு மாற்றப்பட்டிருக்குதுன்னா எடுத்துரும். சோ அது வசூலிக்கப்பட்டு முடிஞ்சு மாற்றப்பட்டு முடிஞ்சு அது திரும்ப வராது, அது திரும்ப வராது. சோ இங்க வசூலிக்கப்படாத காசோலைகளோ மாற்றப்படாத காசோலைகள் இந்த மாத இறுதி இல்ல. அதனால திருத்திய காசு கட்டுப்பாட்டு மீதியும் வங்கி கூற்றுப்படி மீதியும் சமம். திருத்திய காசு கட்டுப்பாடு மீதியும் வங்கி கூற்றுப்படி மீதியும் வசூலிக்கப்படாத காசோலைகளும் இல்ல, மாற்றப்படாத காசோலைகளும் இல்ல. சரி, எல்லாம் வசூலிக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு மத்தாக்கு எடுத்து சொன்னீங்களே சார், அதை எப்படி கேட்டீங்கன்னா சரி, போன வங்கி கூற்று மீதி 120 அதுல 200 நீங்க கொண்டு போயிட்டு போட்டிக்கிறீங்க, அப்ப அது கூடியிருக்கும். அதோட 170 நீங்க கொடுத்த காசோலை அது கணிதியிருக்கும். அதோட இந்த 30 கூடியிருக்கும், இந்த 5 கணிதிருக்கும், இந்த 5 கணிதிருக்கும். அதோட என்ன நடந்திருக்கும்னா இந்த மாற்றப்படாத காசோலை 40 மாற்றப்பட்டிருக்கும். சோ அதை கணிதிருக்கும் 40. இந்த 10 கூடியிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சரியா 140 320 அப்ப 150 180 180 175 135 140 சரியா வரும். எப்படி வருது? இது வங்கி கூட்டுல அவன் பதிவு செஞ்சு வங்கி கூட்டுல அவன் பதிவு செஞ்சு அப்ப 2 பத்து என்ன எடுக்கும். சரி, கிளியரா கிளியரா? ஓ சார். மத்தபடி அடுத்தது உதயன் 2025-3/31 முடிவடைந்த வியாபார வருமதிகள் தொடர்பாக பிரித்தெடுக்கப்பட்ட தகவல்கள் வருமாறு. கேள்வி என்னன்னா 2025-3/31 முடிவடைந்த வருடத்துக்கு வியாபார வருமதிகள் தொடர்பில் ஏற்பட்ட மொத்த செலவு யாது? மொத்த செலவு வியாபார வருமதி தொடர்பில் ஏற்பட்ட மொத்த செலவு. உங்களோட ஆரம்ப வருமதி இருக்குது பாருங்க 10 லட்சம். இறுதி வருமதி இருக்குது பாருங்க 18 லட்சம். ஆரம்ப வருமதி இருக்குது எவ்வளவு? 10 லட்சம். இறுதி வருமதி இருக்குது 18 லட்சம். சரி, ஆரம்பத்துடைய கணக்கு ஏற்பாடு கொண்டு ஆரம்ப வருமதி 1000. கொடுத்த கழிவு கடன் படிவம் தொடர்பாக எங்களுக்கு ஏற்பட்ட செலவு கொடுத்த கழிவு
செலவாக. சரி, கொடுத்த கழிவுகளுக்கு ஒரு செலவு செலவாக. அளவிட முடியாத நாம பரிவரித்து செலவு அதில் செலவாக. சரி, இப்ப ஐயக்கடன் மாத இறுதியில 10% செய்யும். 1800 வருடத்துக்கு அதுக்கு 10% பார்த்தீங்கன்னா 180 வரும். அப்ப இறுதி ஐயக்கடன் 180, ஆறாம் ஐயக்கடன் 100. எங்களுக்கு 100 இருக்குது. ஐயக்கடன் 100 இருக்குது. ஒரு பக்கம் எடுத்தா 100 இருக்குது. ஆனா வருஷத்துக்கு 180 தேவை அப்படின்னா இன்னும் 80 செட் பண்ணு. இதுக்கு நாம சொல்லுவோம் ஐயக்கடன் குறை. ஆரம்பத்துல 100 இருந்துச்சு, இப்ப 180 தேவை. ஏன்னா 1800 180. அப்ப இவன் 80 போடுது. அந்த 80 ஐயக்கடன் குறை அவசரமாக காட்டிவிட்டார். 430 கடன் பண்ண தொடர்பான மொத்த செலவு. 430 கடன் பண்ண தொடர்பான மொத்த செலவு. இது மாறுவது சும்மா சொல்லுவோம். சும்மா சொல்லுவோம். நாங்க வருட இறுதி கடன் பண்ண 900 இருக்கிறார். வருட இறுதி கடன் பண்ண 900 இருக்கிறார். நீங்க செய்யணும். ஐயக்கடன் 90. இப்ப ஏற்கனவே 100 இருக்குது. இப்ப 90 தேவைன்னா 100 90 10 அப்படின்னா அவனுக்கு இரண்டு 180 10 மைனஸ் பண்ணி 340 போட்டி. ஆனா அப்படி ஏழை இப்படி வந்தா 900 அப்ப 1800 குறை. அந்த 80 குறைக்கு கொள்ளடிக்கிறான். 430 மொத்த செலவு கடன் படுனர் தொடர்பான. 430 மொத்த செலவு கடன் படுனர் தொடர்பான செலவு. சரி, அப்ப 2 காலத்துல கொடுத்த கழிவு 150 அளவிட முடியாத கடன், 80 ஐயக்கடன் குறை. இறுதி மீதி கையக்கடன் ஏற்பாடு 180 இருக்குது. ஆரம்ப ஐயக்கடன் ஏற்பாடு 100 இருந்துச்சு. அப்ப 100 180க்கு 80 போதும். 80 குறை அவசரமாக அவ மொத்தமாக 430 கடன் படுனர் தொடர்பாக காட்ட வேண்டிய மொத்த செலவாக இருக்கு. கிளியரான பாருங்க. ஓகே, ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? ஹலோ, ஓகே சாரா, சரி கிளியர். நினைச்சேன் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா கேட்கு. சரி, சரி உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன். வளமையா மார்னிங் டைம் லேசா அப்படி இல்லாட்டி இப்ப நோம்புல இந்த 2 மணிக்கு மாதிரி செய்யறது லேசா? எது லேசா? 7 மணிக்கு செய்யறது லேசா இல்லாட்டி 2 மணிக்கு ஒரு 3:15 அதாவது 3:30 வரைக்கும் 1:30 மணிக்கு வந்தா செய்யலாம். அதுக்கு ஒரு அசர் வருது. நோம்புலை பாஞ்ச மாதிரி சொல்லுது சரணியா, பெண்களும் பாஞ்ச மாதிரி சொல்லுது சொன்னா ஆரம்ப டைம்ல சொல்லுதீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அதனால 3:30 வரைக்கும் செய்யலாம். மேக்சிமம் 2 மணில இருந்து. சரி, 2 மணிலிருந்து 3:30 வரைக்கும் செய்யறது லேசா அல்லது 7 மணிலிருந்து 8:30 வரைக்கும் செய்யறது, இல்லாட்டி 6:30 இருந்து ஒரு 8 8:15 எது லேசா? 2க்கு ஓகே சார். சாரா சார். ஓகே, அப்ப 2 மணிக்கு நாங்க வளமையா டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். அப்ப நாங்க போட்ட டைம் டேபிள் சேஞ்ச் பண்ணி தரேன். நான் ஜூனியர்ஸோட டிவிஷன் கிளாஸையும் 2 மணிக்கே போறதுக்கு பாக்குறேன். அப்ப ஸ்கூல்கள் ஸ்டார்ட் ஆனாலும் மற்ற ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனாலும் ஓகே. விஷயம் சொன்னா இந்த திங்கட்கிழமை ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். அப்ப அவங்க ஸ்கூலுக்கு வந்து சரி இந்த 1:30 ஸ்கூல் அப்போ ஒரு 2:45 அவங்க வந்து ஜாயின் ஆகி போயிருக்கு. 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா அவங்க 2:45 ஜாயின் ஆகி கொள்ளலாம். சரி, அப்ப அது பிரச்சனை வந்து இப்போ 2 மணிலிருந்து 3:30 வரைக்கும் இனிமேல் கிளாஸ் நடக்கும். வளமையான ஷெடியூல் தான். நேற்று தான் வந்து நீங்க மெசேஜ் பார்த்துட்டீங்களா? சாராவும் மெசேஜ் பார்த்துட்டு நேற்று மார்னிங் கிளாஸ் 2 மணிக்கு போட்டது இல்லை. மற்ற பிள்ளை யாரும் மெசேஜ் பார்த்துருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு போட்ட நேற்று இன்ஃபார்ம் பண்ணிக்கிற முதற்பாடு எல்லாரும் மெசேஜ் பார்த்து கொள்வாங்க சொல்லு. அப்ப வளமையா உங்களோட கிளாஸ் திங்கள் செவ்வாய் ரிவிஷன், புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் வளமையான மாதிரி உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் நடக்கும், தியரி கிளாஸ் நடக்கும். வெள்ளியும் சனியும்
வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஜும்மா முடிஞ்சு வந்து 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 3:30 வரைக்கும் நடக்கும். 3:30 வரைக்கும் நடக்கும். அப்ப அப்படிதான் ஷெடியூல் போகும். அப்ப அந்த ஷெடியூல்ல பிக்ஸ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் நவம்பர் முடியும் வரைக்கும். கடைசி 10ல கிளாஸ் பெரும்பாலும் நடக்காது. கடைசி 10ல கிளாஸ் பெரும்பாலும் நடக்காது. அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு 2 கேள்வி நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஒரு 2 கேள்வி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிப்போம். முடிச்சுட்டு ஏண்டா 3:30 நம்ம கொஞ்சம் லேட் ஆகிட்டு இந்த மற்ற இன்ஸ்டிடியூட் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளாஸ் செய்யணும். வாரத்துக்கு லேட் ஆயிடுது. ஏன்னா ஜூமுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கொண்டு போய் திரும்ப அதுலேருந்து செய்ய வேண்டியது. அப்ப ஜூமுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் நான் கொண்டு போகணும். அதனால அங்க செய்ய நம்ம முடிச்சு இங்கே இன்ஸ்டிடியூட் தேதி கொஞ்சம் வாரத்துக்கு லேட் ஆகிட்டு அதனாலதான் 2:20 ஸ்டார்ட் பண்ணேன். சரி, ஓகே. 9வது கேள்வி, 8வது கேள்வி சரி. 430 செலவு 4வது ஆன்சர். 9வது கேள்வி பார்ப்போம். துஷார் நிறுவனத்தின் நிதி கூற்றுக்களின்படி முடிவடைந்த வருடத்திற்குரிய தேறிய லாபம் 20 லட்சம். இந்த வரை நிதி கூற்றுக்களை தயாரித்த பின்னர் பின்வரும் வலுக்கள் வெளிப்படுத்தப்படும். தேறிய லாபம் 20 லட்சம். தேறிய லாபம் 20 லட்சம். தேறிய லாபம் 20 லட்சம் எடுத்திருக்கிறாங்க. 2000 வரை நிதி கூற்றுக்களை தயாரிக்கப்பட்ட பின்னர் பின்வரும் வலுக்கள் கண்டறியப்பட்டது சொல்லி 3 வலுக்கள் இருக்குது. கொள்வனவு நாணயத்தின் மொத்தம் 5 லட்சமானது பொது பேரேட்டில் 50,000 பதியப்பட்டது. இப்ப இதுல கேள்வி என்னன்னா திருத்திய லாபம். திருத்திய லாபம் லாபத்தை திருத்தும் போது எனக்கு 2 விதமாக யோசிக்கலாம். ஒன்று, இப்ப கொள்வனவு நாணயத்தினுடைய மொத்தம் பொது பேரேட்டில் 50,000 பதியப்பட்டால் சும்மா நாங்கள் வளமையாக வலுத்திருக்கோம். கொள்வனவு கணக்கிலையும் கீழ கடன் கொண்ட கணக்கிலையும் கீழ கொள்வனவு நாணயம் பொழுது கடன் கொள்வனவு அப்ப கடன் கொண்ட கணக்கிலையும் கீழ கொள்வனவு குறைஞ்சிருக்கு 4,50,000. ஏன்னா 5 லட்சத்துக்கான 50,000 போட்டிருக்கோம். அப்ப கொள்வனவு குறைஞ்சிருக்கு. கொள்வனவு குறைஞ்சிருந்தா மொத்த இருப்பு குறைஞ்சிருக்கும். மொத்த இருப்பு குறைஞ்சிருந்தா விற்ற சரக்கின் கிரயம் குறைஞ்சிருக்கும். விற்ற சரக்கின் கிரயம் குறைஞ்சா மொத்த லாபம் கூடும். ஆகவே லாபம் கூடியிருக்கும். லாபம் கூடியிருக்கும் என்பதால எப்படி கொள்வனவு குறைஞ்சிருக்கு. கொள்வனவு கூட்டிதான் நம்ம மொத்த இருப்பு. அப்ப மொத்த இருப்பு குறையும். மொத்த இருப்பு குறைஞ்சா மொத்த இருப்பிலிருந்து இறுதி இருப்பை கழிச்சு விற்பனை பிரிவு இருக்கும். அந்த விற்பனை பிரிவு குறையும். விற்பனை திரை குறைஞ்சிருந்தா மொத்த லாபம் கூடியிருக்கும். லாபம் கூடியிருக்கும். மொத்த லாபம் கூடியிருக்கும். தேதி லாபம் கூடியிருக்கும். திருத்தது 4,50,000 கழிச்சு சிம்பிளாக கொள்வனவு கணக்குல குறைஞ்சிருக்கு 4,50,000. சிம்பிளா கொள்வனவு கணக்குல குறைஞ்சிருக்கும். கடன் கொடுத்த கணக்கு 2 பேருக்கு வீத்திருக்கும். மொத்தத்தை 2 பேருக்கு பொது பேருக்கு போட கூட 50,000 4,50,000 2 பேருக்கு. இப்ப இரட்டை பதிவு போட்டு திருத்துறேன்னா கொள்வனவு கணக்கு வரவோடு கொள்வனவுல கூட்டிட்டு கடன் கொடுத்த கணக்கு செலவு கடன் பண்ண. இங்க கடன் கொடுத்தது ஒரு பொறுப்பு கணக்கு. ஆனா கொள்வனவுன்றது ஒரு செலவு. நாங்க இரட்டை பதிவு போட்டு திருத்துற பதிவு போடுவது. திருத்துற பதிவு திருத்தும் பதிவின் பொழுது நீங்க ஒரு செலவுக்கு செலவு ஒரு செலவு கணக்கு அதுல வரவும் எழுதினீங்கன்னா செலவு கணக்கு. உதாரணமா இங்க நாங்க இரட்டை பதிவு போட்டு கொள்வனவு கணக்கு வருது. கொள்வனவுன்றது ஒரு செலவு கணக்கு. அதுல வரவுன்னு போட்டா நீங்க லாபத்திற்கு கழிங்க. லாப நட்ட கணக்கு வரவு போடுற மாதிரி செலவாக கணக்கு. சரி, அதே போல ஒரு வருமான கணக்கு கொண்டு வரவு அதாவது செலவு கணக்கு கொண்டு அல்லது வருமான கணக்கு. வருமான கணக்கு கொண்டாலும் சரி அதிலே வரவு இரட்டை பதிவு நீங்க என்ன செய்ய லாபத்திற்கு செலவு கணக்கு கொண்டு அல்லது வருமான கணக்கு கொண்டுல திருத்துற பதிவு வரவோடு போட்டு செலவு போட்டா வரவோடு போட்டா கழிங்க செலவு கணக்கு. வருமான கணக்குகளையும் வருமான கணக்கு செலவு கணக்கு இந்த 2 கணக்குலையும் செலவோடு இரட்டை பதிவு போடுவீங்களா திருத்துறது லாபத்தோட போடுவோம். வரவோடு இரட்டை பதிவு போடுவீங்களா செலவு கணக்குகளையும் வருமான கணக்குகளையும் திருத்துற பதிவை வரவோடு இரட்டை பதிவு போடுவீங்களா லாபத்தை சரியா.
விளங்கிட்ட நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி? ஹலோ, விளங்கிட்ட நான் சொன்னது என்னன்னு? ஓ சார். ஓகே. முற்பண வாடகை தொகை 60,000 ஆனது வாடகை கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. முற்பண வாடகை கணக்குல வரவு வைக்கிறது. அப்ப வாடகை கணக்குல இருந்து செலவு வைக்கலாம். வாடகை கணக்குல வரவு வைக்கலாம். முற்பண வாடகை சரியா? முற்பண வாடகை தொகைக்கு வர வைக்கணும். முற்பண வாடகை சரியா? அப்ப முற்பண வாடகை கணக்குல வர வச்சது இல்ல. முற்பண வாடகை கணக்குல வர வச்சது வாடகை கணக்கு செலவு அப்படின்னு பதிவு. வாடகை என்பது ஒரு செலவு கணக்கு. அங்க நீங்க செலவுன்னு போட்டிக்கிறீங்க. அதனால சிம்பிளான விஷயம். கடன்பட்டோர் மீதி 10,000 1,00,000 மிகையாக காட்டப்பட்டுள்ளது. ஐயக்கடன் ஏற்பாடானது கடன்பட்டோரில் 10% செய்யப்பட்டுள்ளது. 1,00,000 மிகையாக காட்டப்பட்டிருக்கிறது கடன்படுத்த. அதுல 10% பார்த்தா ஐயக்கடன் 10,000. ஐயக்கடன் மிகையாக காட்டப்பட்டிருக்கு 10. ஐயக்கடன் வந்து நாங்க பொதுவாக ஐயக்கடன் கணக்கு வரவு ஏற்பாட்டு கணக்கு செலவு தான் 2 அப்ப ஐயக்கடன் கணக்கு வரவு பொதுவாக போன்றது. ஐயக்கடன் கணக்கு வரவு ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு. இங்க வரவு 10,000 கூட இந்த செலவு 10,000 கூட ஆகி இந்த ஐயக்கடன் 10,000 வரவு என்ன செலவு ஐயக்கடன் கணக்கு இந்த வரவு செலவு என்ன பணம் வைக்கும் 10,000 ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு வரும். ஐயக்கடன் ஏற்பாடு என்பது ஒரு சொத்து கணக்கு. அப்ப இதாவது லாபம் வரப்போவது இல்லை. ஆனா ஐயக்கடன் செலவு கணக்கு இப்ப நாங்க திருத்தும் பொழுது 2 பதிவு போட்டோம். ஐயக்கடன் கணக்கு செலவு செலவு அப்ப 70,000 நான் 3,80,000 படிக்கிறேன். போனா 1,16,20,000 சரிங்களா? திருச்சியா 5,000 14,20,000 பாருங்க. வழுக்களை திருத்தின பிறகு லாபம் 16,20,000 ஓகே ஆகுது. ஓ சார். சரி சரி. தனி வியாபாரமான அசோக் நிறுவனத்தின் 31/12/2025 முடிவடைந்த வருடத்துக்கான மொத்த லாபம் மற்றும் தேதி லாபம் முறையில் மொத்த லாபம் தேதி லாபம் மொத்த லாபம் 1000 தேதி லாபம் 800 தந்திருக்கிறார்கள் என அறிக்கையிடப்பட்டுள்ளது. மேற்தரப்பட்ட லாப கணிப்பில் உள்ளடக்கப்படாத நடவடிக்கைகள் வருவாங்க. 2 நடவடிக்கைகளும் உள்ளடக்கியது. நிறுவன பாவனைக்காக அலுவலக 2,00,000 ஆனது கொள்வனவு கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. கொள்வனவு கணக்குல வரவு வச்சா கேஸ் பால். கொள்வனவு கணக்கு என்ன செய்யாது? வரவு வைக்க. அப்ப கொள்வனவு கணக்கில் என்ன செய்யணும்? செலவு வைக்கணும். கொள்வனவு என்பது மொத்த லாபத்துக்கு மேல போடக்கூடிய ஒன்று. கொள்வனவு கணக்குல செலவு வச்சா கொள்வனவுன்றது வருமானத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒன்று. அப்ப அங்க என்ன செய்யணும்? அதாவது செலவு கணக்கு வந்து கொள்வனவு கணக்குல செலவு வைத்த லாபத்துல மொத்த லாபம் மொத்த லாபத்துமே மொத்த லாபம் மாறினா தேதி லாபம் மொத்த லாபம் மாறினா கட்டாயம் தேதி லாபமும் கொள்வனவு கணக்குல வர வச்சது பிள்ளை அலுவலக பாட்டத்துக்கு அலுவலக பாட்டு அத கொள்வனவு கணக்குல வர வச்சது பிள்ளை. கொள்வனவு கணக்கு செலவுன்னு வைக்கும். கொள்வனவு என்பது ஒரு செலவு கணக்கு. செலவு கணக்குல செலவு வைக்கும் பொழுது லாபத்தோட கூட்டணும். கொள்வனவுன்றது மொத்த லாபத்துக்கு மேலதான் போடும். சோ மொத்த லாபத்தோட கூடும். மொத்த லாபம் தேதி லாபம் சரி. வருட காலத்தில் 50,000 இருப்பு நட்டம் ஏற்பட்டுள்ளது. நிறுவனத்தில் உள்ள பௌதீக இருப்புகளின் அடிப்படையில் இருப்பு கணிப்பிடப்பட்டுள்ளது. என்னும் இருப்பு நட்டம் தொடர்பில் சீராட்டுங்கள் கணக்கு புத்தகங்களில் மேற்கொள்ளப்படவில்லை. இருப்பு நட்டத்துக்கு இரட்டை பதிவு கொள்வனவு கணக்கு செலவு இருப்பு நட்டத்திற்கு இருப்பு நட்ட கணக்கு வரவு கொள்வனவு கணக்கு செலவு இரட்டை பதிவு 50.
இருப்பு நட்டம் என்பது ஒரு செலவு கணக்கு. இருப்பு நட்டம் என்பது செலவு கணக்கு. ஆனா மொத்த லாபத்துக்கு கீழே தான் போடும். மொத்த லாபத்துக்கு கீழ். ஏன் ஏனைய செலவுகளை காட்டுவோம். அப்ப இருப்பு நட்ட கணக்கு வரவு போடணும். என்ன போட்டு போடணும். இருப்பு நட்ட கணக்கு வரவு செலவு கணக்கு கொண்ட வரவு வச்ச லாபத்திலிருந்து கழிக்க மொத்த லாபம் மாறாது. தேடி லாபத்துக்கு கழிக்கலாம். கொள்வனவு கணக்கு செலவு வைக்கிறோம். கொள்வனவுன்றது ஒரு செலவு கணக்கு. அதுல செலவு வச்ச லாபத்தோட கூட்டம். அப்ப லாபத்தோட கூட்டுறோம் 9,000. மொத்த லாபத்தோட கூட்டம். கொள்வனவுன்றது மொத்த லாபத்துக்கு மேல இருக்குது. மொத்த லாபம் 9,000. தேடி லாபமும் 9,000. தேடி லாபமும் 50,000. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மொத்த லாபம் 1,250. தேடி லாபம் தேடி லாபம் 1000. சரியா? இந்த அடிப்படையில ஆன்சர் எடுத்திருக்கலாம். பாருங்க கிளியரானு சொல்லி. ஒன்னாவது ஆன்சர். அடுத்த மெத்தட் கிளியரா 10வது கேள்விக்கு. ஓகே ஆயிஷா. சரி கிளியர். சரி அப்புறம் 10 கேள்வி டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இன்னும் பார்ட் 1ல 5 கேள்வி தான் இருக்குது. நாங்க அடுத்த பேப்பர் கிளாஸ் அதையும் பார்ட் 2 நாங்க கட்டாயம் பார்க்கணும். ஸோ அடுத்த கிளாஸ் நாங்க அடுத்த புதன்கிழமை அந்த பேப்பர் கிளாஸ்ல பார்ட் 2 பார்ப்போம். பார்ட் 2 பார்ப்போம். பங்குடைமை கேள்வி கட்டாயம் பார்ப்போம். அப்ப பார்ட் 2 கேள்வி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்த கிளாஸ். அப்ப நான் உங்களுக்கு இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் தியரி கிளாஸ் நாளைக்கு இருக்கும். நான் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் சொல்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் ஃபார் பார்ட்டிசிபேஷன். இன்ஷால்லா நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் பண்ணுறேன். ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் குரூப்ல சொல்லுங்க. சார் சொல்லுங்க. இல்ல சார், ஜஸாகல்லாஹ். ஹைர் பாரக்கல்லாஹ்.